வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார். பிரபஞ்ச சிவஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த காணொளியில நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான திருக்கோயிலை பற்றி. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையோட அர்த்தமாக இருப்பவர்கள் நம்ம குழந்தைங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம், அதாவது திருமணமாகி ஒரு குழந்தை அப்படிங்கிறது வர்ற வரைக்கும் நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழ்றோம். நமக்கு ஒரு குழந்தை அப்படின்னு வந்துருச்சுனாலே நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையே நம்ம குழந்தைக்காக தான். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செயலும் நம்ம குழந்தைக்காக தான் நம்ம திட்டமிட்டு செய்யறோம். அப்பேற்பட்ட குழந்தைகள் நல்ல கல்வி அமையணும். அதுதான் முதல் தேவை. பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோடி கோடியா சொத்துக்கள் நம்ம குழந்தைங்களுக்கு சேர்த்து வைக்கிறத விட நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல கல்வியையும் நம்ம கொடுத்துட்டோம்னா எத்தனை கோடி வேணாலும் அவன் சம்பாதிப்பான். நீங்க சேர்த்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ உண்மையான கல்வி என்ன? வாழ்க்கை கல்வி. வாழ்க்கை கல்வி, ஒரு விஷயத்தை எப்படி கையாளணும், ஒரு விஷயத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும், ஒரு விஷயத்துல எப்படி முடிவெடுக்கணும், எந்த நேரத்துல எப்படி நடந்துக்கணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், இந்த விஷயங்கள்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். அதுதான் வாழ்க்கை கல்வி. அந்த உண்மையான ஞானத்தை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும். இது ரெண்டையும் ஒரு பெற்றவங்க சொல்லி கொடுத்தாலே போதும். வேற எதுவும் குழந்தைங்களுக்கு சேர்த்து வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்குவான். சரிங்களா? இப்போ இந்த நல்ல கல்வி அவனுக்கு கிடைக்கணும், நல்ல வழிகாட்டுதல் அவனுக்கு கிடைக்கணும், நல்ல ஞானம் அவனுக்கு அமையணும், நல்ல ஒழுக்கம் அவனுக்கு கிடைக்கணும். அப்படின்னா நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் அவன் கர்மா எப்படி இருக்கோ அதுக்கு தக்கனதான் அமைய போகுது எல்லாமே. அப்ப அந்த கர்மா வழி விட்டு நல்ல ஞானமும் நல்ல ஒழுக்கமும் நல்ல வாழ்க்கையும் நம்ம குழந்தைங்களுக்கு அமையணும்னா அதுக்கு நம்ம முன்னோர்கள் சில திருக்கோயில்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த திருக்கோயில்கள்ல போய் நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுதும், நம்ம குழந்தைங்க பேர்ல அர்ச்சனைகள் செய்யும் பொழுதும், அந்த கோயில்ல போய் தான தர்மங்கள் நம்ம குழந்தைகள் பேர்ல அல்லது நம்ம குழந்தைகள் கையாலேயே நம்ம செய்யும் பொழுதும் அவனோட கர்மாங்கிறது விலகி வழிவிட்டு அவனுக்கு நல்ல ஞானமும் நல்ல ஒழுக்கமும் நல்ல வாழ்க்கையும் அமைவதற்கான வழிகாட்டுதல்களை அந்த இறை ஆற்றல் அவனுக்கு கொடுக்கும், அவன் மூலமா நமக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறத பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருக்கோயிலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். திருவாரூர் மாவட்டத்துல அமைந்துள்ள ஒரு அற்புதமான சிவ ஆலயம். இந்த ஆலயம் எங்க இருக்குன்னா, திருவாரூர் தியாகராஜ பெருமாள் கோவிலிலிருந்து ஒரு 3 முதல் 4 கிலோமீட்டர் தொலைவுல தஞ்சாவூர் செல்லக்கூடிய சாலையில அமைஞ்சிருக்கு. திருவாரூர் டு தஞ்சாவூர் சாலையில அமைஞ்சிருக்கு. ஓடம்போக்கி அப்படின்னு ஒரு ஆறு இருக்கு. ஓடம்போக்கி, அது காவிரி ஆற்றோட கிளை நதி. அந்த ஓடம்போக்கி ஆற்றின் கரையில இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப அற்புதமான கோயில். 1300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோயில். 1300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில். இந்த கோயில் அமைந்துள்ள அந்த பகுதிக்கு பேர் என்னன்னா விளமல். விளமல் அப்படிங்கிறது அந்த கிராமத்தோட பேரு. அந்த ஊர்ல அமைந்திருக்கிற அற்புதமான கோயில். அங்க அருள்பாலிக்கின்ற பரமேஸ்வரனுக்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதஞ்சலி மனோகரர் அப்படிங்கிறது தான் சிவபெருமானோட பேர். பதஞ்சலி மனோகரர். ஏன் பதஞ்சலி மனோகரர் அப்படிங்கிற பேரு இவருக்கு வந்துச்சு அப்படின்னா, பதஞ்சலி மகாமுனிவர், யோக சாஸ்திரத்தின் தந்தை பதஞ்சலி மகாமுனிவருக்கும் புலிப்பாணி சித்தருக்கும் இந்த கோவில்ல சிவபெருமான் காட்சி கொடுத்திருக்கார். அதனாலதான் அந்த மகாமுனிவரோட பேரை வச்சே சிவபெருமானுக்கு திருநாமம் பதஞ்சலி மனோகரர் அப்படிங்கிற திருநாமம் அமைஞ்சிருக்கு. தன்னுடைய அற்புதமான அஜபா நடனம், அதாவது சிவபெருமான் பல்வேறு நடனங்கள் ஆடி இருக்கிறாங்க. அது பல்வேறு நடனங்கள் ஆடின ஒவ்வொரு ஸ்தலங்களும் இருக்கு. சிதம்பரம், இந்த மாதிரி பல்வேறு ஸ்தலங்கள்ல அவர் நடன திருக்கோலத்துல காட்சி கொடுத்திருக்காரு தன்னோட அடியவர்களுக்கு. அஜபா நடனம் அப்படிங்கிற ஒரு வகையான நடனத்தை
இந்த திருக்கோயில்ல அவர் ஆடி இந்த பதஞ்சலி மகாமுனிவருக்கும் புலிப்பாணி சித்தருக்கும் அவர் காட்சி கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத சொல்றாங்க. எந்த கோயில்லையும் இல்லாத ஒரு அற்புதமாக விஷ்ணு பாதம் நிறைய கோயில்கள்ல இருக்கு, ராமர் பாதம் இருக்கு பார்த்திருக்கோம், கிருஷ்ணர் பாதம் கூட இருக்கு. ஆனா சிவபெருமானுடைய பாதம், அதுவும் இடதுகால் பாதம் அமைந்துள்ள ஒரே திருத்தலம் இந்த விளமல் பதஞ்சலி மனோகரர் திருக்கோயில் தான். இங்க எப்படின்னா பின்னாடி நடராஜ பெருமான் உருவத்துல அஜபா நடனத்துல காட்சி கொடுக்கிறார். அதுக்கு முன்னாடி லிங்கம் இருக்குது, அது மண்ணால் ஆன லிங்கம். அந்த லிங்கத்தை யார் உருவாக்குனாங்கன்னா பதஞ்சலி முனிவரும் புலிப்பாணி சித்தரும் சேர்ந்து மண்ணால் ஆன லிங்கத்தை உருவாக்கி வழிபாடு பண்ணியிருக்காங்க. அப்பதான் அவர் அஜபா நடன ரூபத்துல காட்சி கொடுத்திருக்காரு. அடுத்ததாக அந்த லிங்கத்துக்கு முன்னால ருத்ரனுடைய சிவபெருமானுடைய இடது பாதம் அங்க அருள்பாலிக்குது. இது ஒரே கருவறையில இது மூணையுமே பார்க்கலாம். இங்க அருள்பாலிக்கிற அன்னை பார்வதி தாயார், சிவபெருமானுடைய தேவி பார்வதி தாயாரோட பேர் தான் அற்புதமான பெயராக இந்த கோயிலுக்கே மாபெரும் வெளிச்சத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா மதுர பாஷினி அம்மன் அப்படின்னு பேரு. மதுர பாஷினி அம்மன் இது சமஸ்கிருத பெயர். தமிழ்ல என்ன பேரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யாழினும் மென்மொழியம்மை. யாழ்ங்கிறது ஒரு இசைக்கருவி. அந்த யாழை விட இனிமையா இருக்குமா அந்த அம்மாவோட வார்த்தைகள். ஆனா சமஸ்கிருத பெயர் மதுர பாஷினி அம்மன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அற்புதமான ஸ்தலம். இந்த ஸ்தலத்துல சிவபெருமானும் சிறப்புடையவர், தாயார் அவங்கள சிவனை விட சிறப்புடையவர்னு சொல்றாங்க. இத சிவன் பேரை சொல்லி இந்த ஸ்தலத்தை யாருமே சொல்ல மாட்டாங்க, மதுரபாஷினி அம்மன் திருக்கோயில்னு தான் சொல்றாங்க. சிவபெருமான் காட்சி கொடுத்திருக்காரு, அஜபா நடனம் புரிஞ்சிருக்காரு, அவரோட பாதம் அங்க இருக்கு. அதெல்லாம் விட இந்த அம்மனுக்கு தான் பிரசித்தி அதிகமா இருக்கு, மதுரபாஷினி அம்மன் சொல்லி. ஏன் இந்த அம்மனுக்கு இவ்வளோ மக்கள் கிட்ட ஈர்ப்பு, மக்கள் இவ்வளோ அந்த அம்மனை வேண்டி விரும்பி வழிபாடு செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சக்தி பீடங்கள்ல இது வித்யா பீடம்னு சொல்றாங்க. அப்போ சக்தி பீடங்கள் உலகம் முழுக்க இருக்கு. சொல்ல போனா பாகிஸ்தான்ல கூட ஒரு சக்தி பீடம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இப்ப நம்ம இந்தியா சுற்றியுள்ள நாடுகள் எல்லாம் சேர்த்தோம்னா இலங்கையில கூட ஒரு சக்தி பீடம் இருக்கு, ஒரு சக்தி பீடங்கள் இருக்கு. அதுல நிறைய ஒவ்வொரு பீடமும் ஒவ்வொரு வகையில சிறப்பான விஷயங்களை சொல்லக்கூடியது. வித்யா பீடம்னு 18 பீடங்கள் வித்யா பீடங்கள்னு குறிக்கப்படுது. அதுல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன், திருச்சி திருவானைக்கோவில் அகிலாண்டேஸ்வரி, இதெல்லாம் வித்யா பீடம்னு சொல்றாங்க. ஏன் வித்யா பீடம்னு சொல்றாங்கன்னா, இங்க தேவி சரஸ்வதி ரூபமாக இருக்கிறாள், சரஸ்வதி ரூபமாக காட்சி கொடுக்கிறாள் அப்படின்னு சொல்றதுனாலதான் அது வித்யா பீடம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மதுரை மீனாட்சி அம்மனை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு பேரு ராஜசியாமலா அப்படின்னு பேரு. ஏன் ராஜசியாமலான்னு சொல்றாங்கன்னா, கலைகள் அனைத்திற்கும் அதிபதி, கல்விக்கு அதிபதி. அங்க இருக்கிற மீனாட்சி அம்மனையும் சொக்கநாத பெருமானையும் புதன் கிரகத்துக்குரிய அதிதேவதைகளா குறிப்பிடுறாங்க. புதன் கிரகம் தான் கல்விக்கு அதிபதி, புதன் கிரகம் தான் கலைகளுக்கு அதிபதி. அப்ப அந்த கலைகளுக்கும் கல்விக்கும் அதிபதியான புதன் கிரகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மையும் சொக்கநாத பெருமாளும் இருக்கிறனாலதான் மதுரையை வித்யாபீடம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதேதான் திருச்சி திருவானைக்கோயில் அகிலாண்டேஸ்வரி, அந்த தாயாரும் வித்யாபீடம்னு சொல்றாங்க. ஏன்னா ஆதிசங்கரர் சக்கர பிரதிஷ்டை பண்ண கோயில் திருவானைக்கோயில் அகிலாண்டேஸ்வரி சன்னதி. அங்க இருக்கிற அம்பிகை தன்னுடைய எச்சில் தாம்பூலத்தால தான் வாயில இருக்கிற அந்த வெத்தலைய போட்டு மென்னுன அந்த எச்சில துப்பி ஒரு ஊமைய பேச வச்சிருக்காங்கன்னு புராண கதை இருக்கு. ஒரு ஊமை அவங்க வாயில தன்னோட எச்சில உமிழ்ந்து அவனுக்கு பேச்ச கொடுத்து அவன் பெரிய கவிஞர், காலமேக புலவர் ஆனாரு அப்படின்னு ஒரு புராண கதை இருக்கு. அதனால அகிலாண்டேஸ்வரி திருக்கோயிலும் ஒரு வித்யாபீடம். அதே போல இந்த மதுரபாஷினி அம்மன் திருக்கோயிலும் ஒரு வித்யாபீடம்னு சொல்றாங்க. இங்க அன்னை சரஸ்வதி கடாட்சத்தோட இருக்கிறாங்க. பார்வதி தாயாரோட சரஸ்வதியோட ஆற்றலும் சேர்ந்து இங்க இருக்கிறனால வாய்ப்பாட்டு கலைஞர்கள் இருக்காங்கல்ல, பாடகர்கள்,
அது கர்நாடக சங்கீத பாடகர்களா இருந்தாலும் சரி, நாட்டுப்புற பாடகர்களா இருந்தாலும் சரி, திரை இசை பாடகர்களா இருந்தாலும் சரி, இந்த கோவில்ல வழிபாடு செய்யும் பொழுது அருமையான குரல் வளம் அமையும், அவங்களுடைய இசை திறமை மேம்படும், அவங்களுக்கு புகழ் கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் சொல்றாங்க. கர்நாடக சங்கீத பாடகர்கள் ஒருத்தர் தவறாம இந்த கோவிலுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு போறாங்க. அடுத்து திக்குவாய் சம்பந்தமான பிரச்சனைகள், திக்கி திக்கி பேசுறாங்க இல்லையா பிறவியில இருந்தே, அந்த மாதிரி திக்குவாய் சம்பந்தமான பிரச்சனைகள், பேச்சு சரியா வராதவங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க எல்லாம் இந்த கோவில்ல வழிபாடுகள் பண்ணி அங்க தான தர்மங்கள் பண்ணும் பொழுது அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. இது எல்லாத்தையும் விட சிறப்பு கல்வி. குழந்தைங்களுக்கு வித்யாரம்பம்னு சொல்லக்கூடிய முதல்ல கொண்டே ஸ்கூல்ல சேர்ப்பாங்க இல்லையா, நெல்லுல ஆ எழுதுவாங்க, நெல்லுல கைய பிடிச்சி குழந்தைய ஆ அப்படின்னு எழுத வைப்பாங்க. அந்த வித்யாரம்பம்ங்கிற நிகழ்ச்சி இந்த கோயில்ல ஒவ்வொரு வருடமும் நடக்குது. எப்போ? நவராத்திரி டைம்ல, சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நடக்குது. அடுத்து என்னன்னா, இந்த கோயில்ல தேர்வுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், கிரிட்டிக்கலான காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் பூஜை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு போறாங்க. அப்போ கல்விக்கு அதிபதியாக இந்த தாயார் திகழ்றனால தடையில்லாத கல்வி அமையணுமா, போட்டி தேர்வுகள், நீட்டு மாதிரி போட்டி தேர்வுகள், ஜேஇ மாதிரி போட்டி தேர்வுகள்ல எழுதுறவங்க அதுல வெற்றி பெறணுமா, நினைத்த கல்லூரி கிடைக்கணுமா, நினைத்த படிப்பு படிக்கணுமா, வாழ்க்கை சிறப்பா அமையணுமா, ஒழுக்கம் சிறப்பா இருக்கணுமா, குழந்தைங்களுக்கு ஞானம் நல்லபடியா அமையணுமா, இந்த கோயிலுக்கு தான் வரணும். இந்த கோயிலுக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு அவங்க கையால தீபம் ஏத்த சொல்லி, அவங்க பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணி, அவங்க கையால தான தர்மங்களை இந்த கோயில்ல பண்ணும் பொழுது அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குது அப்படிங்கிறத கண்கூட பார்த்தவங்க நமக்கு சொல்றாங்க. அற்புதமான திருத்தலம், சிறந்த வித்யா பீடம் இந்த விளமல் பதஞ்சலி மனோகர் மதுரபாஷினி அம்மன் திருக்கோயில். சரிங்களா? இந்த கோயில்ல வழக்கமாக எல்லா சிவன் கோயில்லையும் எல்லா அம்பாள் கோயில்லையும் நடக்கக்கூடிய எல்லா விழாக்களும், நவராத்திரி விழாக்கள், மற்ற எல்லா விழாக்கள், சிவராத்திரி, எல்லா விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்படுது. இந்த கோயில்ல இன்னும் ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, இங்க இருக்கிற அன்னை ராஜராஜேஸ்வரியோட அம்சம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க, கல்விக்கு அரசின்னு சொல்லப்படுறாங்க, வித்யாபீடம்னு இந்த கோயில் அழைக்கப்படுது. இந்த கோயில்ல இருக்கிறது மணல் லிங்கம். நான் ஏற்கனவே சொன்னேன், அபிஷேகம் எல்லாம் பண்ண முடியாதுல்ல, அதனால வெறும் புனுகு மட்டும்தான் சாத்துறாங்க அந்த மணல் லிங்கத்துக்கு. இந்த கோயில்ல இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, இறந்து போனவங்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றுறது அப்படிங்கிற வழக்கம் இந்த கோயில்ல இருக்கு. இப்ப நம்ம உறவினர்களோ நம்ம நண்பர்களோ வட்டாரத்திலயோ யாராவது ஒரு பெரியவங்க இறந்து போயிட்டாங்க, அல்லது யாராவது அகால மரணம் அடைஞ்சிட்டாங்க, விபத்துல மற்ற நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைஞ்சிட்டாங்க, சின்ன வயசுல கூட இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஆன்மா சாந்தி அடைவதற்கு நம்ம அவங்க பேரை சொல்லி இந்த கோயில்ல போய் மோட்ச தீபம் ஏற்றலாம். அந்த வழக்கம் இந்த கோயில்ல இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து ஏன் இந்த ஊருக்கு விளமல் அப்படிங்கிற பேரு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சமஸ்கிருதத்துல விளமல் அப்படின்னா இடது பாதம் அப்படின்னு பேரு. சிவனோட இடது பாதம் தானே இங்க தரிசனத்துக்காக இருக்கு. அதனாலதான் இந்த ஊருக்கு பேரே சமஸ்கிருதத்துல இடது பாதம்ங்கிற பொருள்படி விளமல் அப்படின்னு இருக்கு. அற்புதமான ஸ்தலம், அனைவருமே தரிசிக்க வேண்டிய ஸ்தலம். குறிப்பாக படிக்கிற பிள்ளைங்க வீட்டுல இருக்காங்க, அல்லது வேலைக்காக ட்ரை பண்ற குழந்தைங்க வீட்டுல இருக்கிறாங்க, அல்லது இந்த திக்குவாய் பேசுற வாக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவங்க கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போகணும். அதே மாதிரி பேச்சை வச்சே புழப்பு நடத்துறவங்க, பட்டிமன்ற பேச்சாளர்கள், மேடை பேச்சாளர்கள், அரசியல் பேச்சாளர்கள், பாடகர்கள், இந்த மாதிரி பேச்சை வச்சு சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, ஜோதிடர்கள், அதே மாதிரி உங்களுக்கு கால் சென்டர்ல வேலை செய்யறவங்க, இந்த மாதிரி பேச்சை வச்சே தொழில் பண்ணக்கூடியவங்க, பேச்சை வச்சே வருமானம் பார்க்கக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வருடத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய் இங்க இருக்கிற சிவபெருமானையும் மதுரபாஷினி அம்மனையும் வழிபாடு செஞ்சுட்டு வரணும்.
இப்படி செஞ்சுட்டு வந்தா அவங்க தொழில் மற்றும் வேலையில எந்த தடைகளும் வராது, கல்வியில எந்த தடைகளும் வராது அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஸ்தலம். அனைவரும் சென்று வழிபட்டு பேரானந்தத்தை அடைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.